ஓம் சாந்தி. 27/8/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய சத்தோ பிரதான அதிருஷ்டத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு நினைவில் இருப்பதற்கான முயற்சியை நன்றாக செய்யுங்கள். நான் ஆத்மா, தந்தையிடம் இருந்து முழு ஆஸ்தி அடைய வேண்டும் என்பது சதா நினைவில் இருக்கட்டும். கேள்வி: குழந்தைகளுக்கு நினைவின் சார்ட் வைப்பதற்கு ஏன் கடினமாக இருக்கிறது? பதில்: ஏனென்றால் நிறைய குழந்தைகள் நினைவை யதார்த்தமாக புரிந்து கொள்ளவில்லை. நினைவில் அமர்கிறார்கள், ஆனால் புத்தி வெளியே அலைகிறது, சாந்தமடைவதில்லை. அவர்கள் பிறகு வாயு மண்டலத்தை கெடுத்து விடுகிறார்கள். நினைக்கவே இல்லை என்றால் எப்படி சார்ட் எழுத முடியும்? ஒருவேளை பொய்யாக எழுதினால் மிகுந்த தண்டனை கிடைக்கும். உண்மையான தந்தையிடம் உண்மையை சொல்ல வேண்டி இருக்கிறது. முரளியின் பாடல்: அதிர்ஷ்டத்தை எழுப்பிக் கொண்டு வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு மீண்டும் ஆன்மீக தந்தை எவ்வளவு முடியுமோ ஆத்மா அபிமானி ஆகுங்கள் என்று தினம் தினம் புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்று நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஏனென்றால் நாம் அந்த எல்லையற்ற தந்தையிடம் எல்லையற்ற சுகத்தின் அதிருஷ்டத்தை அடைவதற்காக வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எனவே கண்டிப்பாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தூய்மையாக சத்தோபிரதானமாக ஆகாமல் சத்தோபிரதானமான அதிருஷ்டத்தை அடைய முடியாது. இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான விஷயம் இது ஒன்றுதான். இதை தங்களிடம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கையில் பெயர் எழுதுகிறார்கள் அல்லவா? அதாவது சிலரெல்லாம் பச்சை குத்திக்கிறாங்க இல்லையா? அதை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்கிறார். எப்படி அவங்க பச்சை குத்திக்கிறாங்களோ, அவங்களுடைய பேர் இல்லை இறைவனுடைய பேர் அல்லது அவங்க யாரை ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்களுடைய பேரெல்லாம் பச்சை குத்திக்கிறாங்க. அந்த காலத்தில் பச்சை குத்துறதுன்னு ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ டேட்டூ ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஆகையில பாபா நீ இது போல் கையில் கூட எழுதிக்கலாம் அப்படின்றார். நீங்கள் கூட எழுதி கொள்ளுங்கள். ஏனென்றால் மாயை மறக்க வைக்கிறது. அதாவது எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி நம்ம அடைவதற்காக வந்திருக்கிறோம். அதுக்காக நினைக்கணும் என்ற விஷயத்தை மாயா மறக்க வச்சிடுறது. ஆகையில நீங்கள் பச்சை குத்திக்கோங்க, அப்போதான் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். எழுதி இருந்தால் அடிக்கடி நினைவு வரும். முக்கியமானது நினைவின் யாத்திரையாகும். இதில்தான் மாயையின் தடைகள் நிறைய ஏற்படுகிறது. சிலர் நினைவின் சார்ட்டில் 50 அல்லது 60% என்று கூட எழுதுகிறார்கள். ஆனால் நினைவு யாத்திரை என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் இங்கே 10 அல்லது 15 நிமிடங்கள் யோகத்தில் அமர்கிறீர்கள். அதில் நன்றாக நினைவில் இருக்கிறீர்களா என்பதை சோதியுங்கள். நிறைய பேரால் நினைவில் இருக்க முடிவதில்லை. பிறகு வாயுமண்டலத்தை கெடுத்து விடுகிறார்கள். நிறைய பேர் நினைவில் இல்லாத காரணத்தினால் தடைகளை ஏற்படுத்துகிறார்கள். முழு நாளும் புத்தி வெளியே அலைந்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கும் போது இங்கு அமைதியாக இருக்க முடியுமா என்ன? அதாவது பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, யோகா பண்ணும்போது மனநிலை நல்லா இருக்கணும். நல்ல முறையில் பாபாவை நினைவு செய்யணும். அதற்கு ஃபுல் டேனுடைய அட்டென்ஷன் கவுண்ட் ஆகுது. ஃபுல் டே நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா, ஞான சிந்தனை செய்திருந்தால், சுயமரியாதையில் இருந்திருந்தால், அப்போ உட்கார்ந்த உடனே நல்ல யோகா வரும். ஃபுல் டே புத்தி வெளியிலேயே அழிஞ்சிட்ருக்கு, எந்த கவனமும் இல்லை, அப்படியே விட்டுடுறீங்க. யோகா டைமில் இங்கே உட்காந்துட்டீங்கன்னா, நீங்கள் உட்கார்ந்துருந்தாலும் புத்தி ஸ்திரமாக இருக்காது. வீண் எண்ணங்கள் வந்துட்டு தான் இருக்கும். புத்தி வெளியில் போயிட்டு தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வாயுமண்டலத்தை கூட நீங்கள் கெடுக்கிறீங்க.
தனக்கும் தடைகளை ஏற்படுத்திக்கிறீங்க, மற்றவங்களுக்கும் ஏற்படுத்துறீங்க. ஆகையால சாந்தமா உட்கார முடியுமா என்ன அப்படின்றார். ஆகையால் அவர்கள் நினைவின் சார்ட் கூட வைப்பதில்லை. ஒரு சிலர் நினைக்க மாட்டாங்க, ஆனா பொய்யான சார்ட் எல்லாம் எழுதிருவாங்க. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், பொய் எழுதுகிறார்கள் என்றால் இன்னும் தண்டனை அதிகமாக கிடைக்கும். நிறைய குழந்தைகள் தவறு செய்கிறார்கள், மறைக்கிறார்கள், உண்மையை சொல்வதில்லை. தந்தை என்று சொல்லி பிறகு தந்தையிடம் உண்மையை சொல்லவில்லை என்றால் எவ்வளவு தோஷம் ஏற்படும். பகவான் என்னுடைய அப்பான்னு சொல்லிட்டு அந்த தந்தையிடமே பொய் சொன்னால் அது குற்றம் இல்லையா, தோஷம் இல்லையா அப்படின்றார். நமக்கு தான் நஷ்டம். ஒரேயடியாக தேக அபிமானத்தில் வருகிறார்கள். உண்மையை சொல்வது நல்லதுதானே, மற்றவர்களும் கற்றுக்கொள்வார்கள். இங்கே உண்மையை கூற வேண்டும். ஞானத்தின் கூடவே நினைவு யாத்திரை கூட அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் நினைவு யாத்திரையின் மூலம்தான் தனக்கும் உலகத்திற்கும் நன்மை செய்ய முடியும். இப்போது அனைவருக்கும் இது வானப்பிரஸ்த நிலையாகும். படித்தாலும் சரி, படிக்கவிட்டாலும் சரி, கண்டிப்பாக சாக வேண்டி இருக்கும். தயாராக இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, அவசியம் புது உலகம் ஸ்தாபனையாகும். நல்ல நல்ல குழந்தைகள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் அதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குசேலர் கூட ஒரு பிடி அவல் கொண்டு வந்தார் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அதுபோல இங்கேயும் சில குழந்தைகள் அவங்க கிட்ட என்ன இருக்கோ அந்த ஒரு பிடி அவலை கொண்டு வந்து பாபாவுக்கு அர்ப்பணம் செய்கிறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. அர்ப்பணிச்சுட்டு பாபா எங்களுக்கும் மாளிகை கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்களாம் புத்திசாலி குழந்தைகள். அடுத்தது பாபா, இது எல்லையற்ற நாடகம். உங்களுடைய பாகம் அனைவரை விட முக்கியமானது. நீங்கள் தந்தையுடன் பழைய உலகத்தை புதியதாக ஆக்குகிறீர்கள் என்று கூறுகிறார். இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இப்பொழுது நீங்கள் சுகதாமத்திற்கு எஜமானர்கள் ஆகிறீர்கள். அங்கே துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது. பாபாவோ துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர், துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்து போகும். நீங்கள் சொர்க்கத்திற்கு எஜமானர்கள் ஆகிவிடலாம் என்று தந்தை கூறுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஸ்ரீமத் படி நடந்து முழு உலகத்தையும் சொர்க்கமாக மாற்றுவதற்கான சேவை செய்ய வேண்டும். நிறைய பேரை தனக்கு சமமாக மாற்ற வேண்டும். அசுர வழியில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நினைவின் உழைப்பின் மூலம் ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்க வேண்டும். குசேலரை போல் தன்னிடம் இருக்கும் ஒரு பிடி அவலை அர்ப்பணித்து தன்னுடைய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். வரதானம், ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த திட சங்கல்பத்தின் மூலம் அவினாஷி அமரர் ஆகங்கள், அதாவது அழியாதவர் அமரர் ஆகங்கள். எந்த குழந்தைகள் ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்று இந்த திட சங்கல்பம் செய்கிறார்களோ அவர்களின் மனநிலை தானாகவே மற்றும் சகஜமாகவே ஒரே சீரானதாகிவிடும். இந்த திட சங்கல்பத்தின் மூலம்தான் சர்வ சம்பந்தங்களின் அழியாத கனெக்ஷன் இணைகிறது.
மேலும் அவர்களுக்கு சதா அவினாஷி பவ, அமர் பவ என்ற வரதானங்கள் கிடைத்து விடுகிறது. திட சங்கல்பம் செய்வதினால் முயற்சியில் கூட விசேஷ ரூபத்தில் லிஃப்ட் கிடைக்கிறது. யாருக்கு ஒரு பாபாவுடன் சர்வ சம்பந்தங்கள் இருக்கிறதோ அவர்களுக்கு சர்வ பிராப்திகளும் தானாகவே கிடைத்துவிடும். ஸ்லோகன்: யோசிப்பது, பேசுவது மற்றும் செய்வது மூன்றையும் ஒரே மாதிரியாக சமமாக ஆக்குங்கள். அப்போது சர்வ உத்தம முயற்சியாளர் என்று சொல்லப்படுவீர்கள். அவ்யக்த சமிகை: எந்த நேரம் எந்த சம்பந்தத்தின் அவசியம் இருக்கிறதோ அந்த சம்பந்தத்தில் பகவானை தன்னுடையவராக ஆக்கிக் கொள்ளுங்கள். என்னுடைய பாபா என்று சொல்லுங்கள். மேலும் பாபா என்னுடைய குழந்தைகளே என்று சொல்வார். இந்த ஸ்நேக கடலிலேயே மூழ்கி விடுங்கள். இந்த ஸ்நேகம் குடைநிழலின் காரியத்தை செய்யும். இதற்குள் மாயா வர முடியாது. இதுதான் சகஜயோகி ஆகுவதற்கான சாதனம் ஆகும். ஓம் சாந்தி. கிடைத்ததே எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே.